வணக்கம். நேற்று நடந்த T20 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கப் அடிச்சிருக்காங்க. கபில் தேவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோனிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இவர்களோட பட்டியலில் ரோஹித் சர்மாவும் இணைந்திருக்காப்புல. இவர் கேப்டன்ஷிப்பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் இருந்தது. விமர்சனங்கள்னு சொல்லும்போது அதாவது இவங்களை மாற்றணும், விராட் கோலி ஓப்பனிங் இறங்குறது தப்பு, அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் இது பண்ணுறது தப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா இது பண்ணுறது எடுத்தது தப்பு அப்படின்ற பல விமர்சனங்கள் இருந்தது. ஏன் 4 ஸ்பின்னர்களை வச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு 4 ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு விடை பார்த்தீங்கன்னா கடைசியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஓப்பனிங் இறங்கின விஷயம், அந்த ஓப்பனிங் இறங்கும்போது ஏன் இவர் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டாங்க. அதாவது கடைசி மேட்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் அதிகமாகவே இல்லை. அவர் கடைசி மேட்ச் மட்டும்தான் 76 ரன் அடிச்சிருப்பாப்புல விராட் கோலி. அவர் விராட் கோலியே ரோஹித் சர்மா கிட்ட கேட்டிருப்பாப்புல, நான் தேர்ட் டவுன் இறங்கிட்டு மட்டும் இல்லை, ஓப்பனிங் தான் இறங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன் தான் பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ஃபைனல் மேட்ச்சில் விராட் கோலி அவர்கள் 76 ரன் அடிச்சிருப்பாப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி மேட்ச்சில் தேர்ட் டவுனாக இருந்திருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 33 ரன்னுக்கு 3 விக்கெட் வேண்டியிருக்கும். தேர்ட் டவுனாக இறங்கும்போது அவர் கரெக்டாகவும் அடித்து 47 ரன் அடிச்சிருப்பாப்புல, 4 6 ஒரு 4 உட்பட. அதுக்கான பலனும் கரெக்டாகவே கிடைச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அமெரிக்காவிலிருந்து வரும்போது சிராஜை தூக்கிட்டு குல்தீப் யாதவை சேர்த்துருப்பாங்க. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேட்ச் நடக்கும்போதே குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. குல்தீப் யாதவ் உள்ளே வரும்போது ஜடேஜாவை தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் ஜடேஜாவை தூக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருப்பாங்க. அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு ஸ்பின்னராகவும் யூஸ் பண்ணார், ஆல்ரவுண்டராகவும் பார்த்தாரு, ஜடேஜாவையும் தூக்கலை. அதுக்கான பலன் கிடைச்சதானா அந்த அளவுக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் ஜடேஜா ஆல்ரவுண்டராக இருந்து அவரோட வாய்ப்பை அவர் நிரூபித்தாரன்னா நிரூபிக்கல. இருந்தாலும் நிரூபிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஒரு 14 ரன் நம்ம அடிச்சிருப்பாப்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே அவர்கள் கடைசி மேட்ச் வரைக்கும் ஏன் இவர் இருக்காப்புல, இவர் தூக்கிட்டு ஜெய்ஸ்வால் போடலாம், இல்லை சஞ்சு சாம்சனை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கடைசி மேட்ச்ல சிவம் துபேவும் அவரோட பர்ஃபார்மன்ஸை நிரூபிச்சிருப்பாப்புல. 11 பாலுக்கு 22 ரன் 24 ரன்னும் அடிச்சிருப்பாப்புல. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சேஞ்சஸ் பண்ணாருன்னா சேஞ்சஸ் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் ஆஸ்திரேலியா கிட்ட கிடைச்சிது. அக்ஷர் பட்டேலை 4வது ஓவரே கொண்டு விக்கெட்டை கொண்டு வந்திருப்பாப்புல. அதே மாதிரி குல்தீப்பும் நல்லா எடுத்துப்பாப்புல. குல்தீப் 3 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி. ஜடேஜாவையும் ஸ்பின்னராக யூஸ் பண்ணியிருப்பாப்புல. சிராஜ் மட்டும் தூக்கிட்டு குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வந்திருப்பாப்புல. அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கபில் தேவ், தோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பட்டியலில் ரோஹித் சர்மா இணையறாருங்க. அவர் கப் அடித்து கொடுத்தது அவரோட திறமைக்கு மூக்கு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். நம்ம இந்த நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதாவது பும்ராவை பார்த்தீங்கன்னா 16வது ஓவர் கொண்டு வந்திருப்பாப்புல. வெறும் 4 ரன் தான் போயிருக்கும். அடுத்தது ஹர்திக் பாண்டியாவை கொடுத்து 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருப்பாப்புல, ஹென்ரி கிளாசன் விக்கெட்டை. அதுக்கடுத்து ஹர்ஷீப் சிங் கொடுத்துருப்பாப்புல, 4 ரன் தான் கொடுத்துருப்பாப்புல. கடைசி ஓவரில் 16 ரன் தான் தேவைப்படும்போது ஹர்திக் பாண்டியாவை கொடுத்து அதாவது 7 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிருப்போம். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த 4 போலரை ரொட்டீனாக யூஸ் பண்ணி நம்ம கப்பு வாங்குறதுக்கு ரோஹித் சர்மா முக்கிய காரணமாக இருந்திருக்காப்புல. அதாவது 30 பாலுக்கு 30 ரன் தேவைன்ற நிலைமையில போலரை எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது யாரு பும்ராவை கொண்டு வந்தால் அதாவது இக்கட்டான நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அடுத்தது ஹர்திக் பாண்டியா ஓவரில் விக்கெட் வீழ்ந்திருக்கும். இது இவரோட கேப்டன்ஷிப்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.